இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் நான் கொடுக்குறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எடப்பாடியாருக்கு ஜால்ரா அடிக்கிற பதிவு கிடையாது. இது நாளைக்கு திமுக இருக்க திறமையான ஆட்களை பத்தி சொல்ல தான் போறேன். திமுகவுடைய ராஜதந்திரிகளை பத்தி, ஏன் கலைஞரோட நான் நெருங்கி பழகும்போது ஏற்பட்ட சிலிர்ப்பான அனுபவங்களை சொல்ல தான் போறேன். கலைஞரோட மிக நெருக்கமா பல தருணங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னுடைய 42 வருஷ பத்திரிகை அனுபவத்தில் கிடைச்சிருக்கு. அப்ப கலைஞர் எவ்வளவுலாம் மிகப்பெரிய ராஜதந்திரியா இருந்தாரு, சீர வேண்டிய நேரத்துல சீறி இருக்காரு, பொறுமை காக்க வேண்டிய நேரத்துல பொறுமை காத்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போறேன். என்ன ஒரு சின்ன முன்கூட்டி ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன்னா அதை நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு எப்படின்னு. எடப்பாடியார் புரட்சி தலைவர் பேரை சொல்றாரு, எடப்பாடியார் ஜெயலலிதா அம்மானுடைய பேரை சொல்றாரு. ஆனா உண்மையில என்கிட்ட பர்சனலா பேசும் பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அவருடைய அரசியல் குரு கிடையாது. நிறைய விஷயங்கள் அரசியல் அவர் கத்துக்கிட்டது, தூரத்துல இருந்தே பார்த்து கத்துக்கிட்டது. அதுல மிக முக்கியமானது ஒண்ணு, பொறுமை 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 பொறுமை. கடைசி வரலும் பொறுமையாரு. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு யாரையும் ஏறி அடிச்சிடாத.